வலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 80% தான் வேக வச்சுக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப வேக வைக்கக்கூடாது, கிண்டுறப்போ உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொடமிளகா, வெங்காயம், 2 முட்டை, பெப்பர் பவுடர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கொஞ்சம் சாப்பிட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஒரு 3 நிமிஷம் அது ஹாஃபாக வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸு ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ கோஸும் வதங்கிருச்சு. கொடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்குக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முட்டையும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப வேக வச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாக கிளறாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். இந்த மாதிரி மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கலை, சாஸு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.